السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. صدق الله العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا والصلاة والسلام على رسوله سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஏற்றமிகு பேரன்பும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும். அன்றம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியொழுகிய உத்தம சத்தி சஹாபா பெருமக்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் என்றென்றும் முழுமையாக நிறையட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை துவங்குகின்றேன். அன்பான ஜிடிஎம் நேயர்களே, இன்றைக்கு சூரா அத்தௌபாவுடைய சில வசனங்களிலிருந்தும் அந்த அத்தௌபா என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயம் எதை முக்கியமாக பேசுகின்றது என்ற கருத்துக்களையும் இங்கே உங்களுக்கு மத்தியில் நாம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரா தௌபாவில் இறை மறுப்பாளர்களையும் முனாஃபிகீன்களையும் மிக கடுமையாக எச்சரிக்கின்றான். அந்த எச்சரிக்கைக்கு பிறகு அவன் தனது ரஹமத் என்னும் அருட்கொடைகளை எப்பொழுதும் எனது மன்னிப்பு என்னும் வாசல் உங்களுக்கு திறந்தே இருக்கின்றது, ஆகவே உங்களது இறுதி நேரத்திற்கு முன்னால் நீங்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டு மீண்டும் அவனிடம் திரும்பி வந்து விடுங்கள் என்று அவன் அந்த அத்தியாயத்தின் பல வசனங்கள் இதை குறிப்பிடுகின்றான். ஏனென்றால் இறைவனுடைய அல்லாஹுடைய ரஹமத் எனும் அருள் இந்த உலகத்தின் அனைத்து பொருள்களின் மீதும் அனைத்து உயிர்களின் மீதும் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களின் மீதும் பரவி இருக்கின்றது. அவனுடைய கோபத்தை அவனுடைய ரஹமத்தை மிகைத்து விட்டதாக அல்லாஹ்வே குறிப்பிடுகின்றான். தனது படைப்புகளான அடியார்கள் மீது அவனுடைய இரக்கம், அவனுடைய அதிகமான அந்த ரஹமத் எனும் இரக்கம் அவனுடைய கோபத்தை மிகைத்து விட்டதாக அவன் குறிப்பிடுவான். எனவேதான் அல்லாஹ் பாவ மன்னிப்பின் வாசல்களை இறுதி நேரம் வரை நீடித்து வைத்திருக்கின்றான். இந்த அத்தியாயத்தில் தௌபா என்கிற வார்த்தை 17 முறை வருகின்றது. பாவ மன்னிப்பு என்ற வார்த்தை முழு குர்ஆனிலும் இந்த அத்தியாயத்தில் மட்டும்தான் மன்னிப்பு என்கிற பாவ மன்னிப்பு என்கிற வார்த்தை அதிகம் இடம்பெறுகின்றது. இதற்கு முன்னால் சூரா அத்தியாயம் அல் பக்ராவிலே 13 முறையும், சூரா அந்நிசாவில் 12 முறையும், மாஇதாவில் 5 முறையும் தௌபா என்ற வார்த்தை இடம்பெறுகின்றது. இறை மறுப்பாளர்கள், முனாஃபிகீன்கள் என அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் தௌபாவின் வாசலை, மன்னிப்பின் வாசலை இந்த அத்தியாயத்தில் திறந்து வைக்கின்றான். குறிப்பாக நிச்சயமாக நீங்கள் இறை மறுப்பு எனும் சொல்லிவிட்டு அதை சொல்லவே இல்லை என்று அல்லாஹ்வின் மீதெல்லாம் சத்தியம் செய்யக்கூடியவர்கள் அன்றைக்கு இருந்தார்கள்.
அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பின் நிராகரித்து போயும் இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களால் அடைய முடியாததையும் அடைந்துவிட முயற்சி செய்தார்கள். அல்லாஹ்வின் அவனுடைய தூதரும் அவனுடைய அருட்கொடைகளால் அவர்களை சீமான்களாக ஆக்கியதற்காகவா இவ்வாறு அவர்கள் பழிவாங்க முற்பட்டார்கள்? ஏழையாக இருந்த சஹாபி தோழர்கள், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்து செய்துவிட்ட முஹாஜிர்கள் எல்லாம் பின்னர் அவர்கள் அல்லாஹுடைய அருளை, அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்று வசதியான நிலைமைக்கு வந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் இருந்தார்கள். அவர்களை பார்த்தெல்லாம் நீங்கள் பழிவாங்க நினைக்கின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு வினவிட்டு சொல்கின்றான். அவர்கள் தனது தவறுகளிலிருந்து மீண்டு வந்துவிட்டார்கள் என்றால் அவர்களுக்கு நன்மையாக அது இருக்கும். ஆனால் அவர்கள் புறக்கணித்து விட்டால் அல்லாஹ் அவர்களை நோவினை மிக்க அதிகமான வேதனைகள் செய்து இம்மையிலும் மறுமையிலும் அவர்களை வேதனை செய்வான். அவர்களுக்கு பாதுகாவலர்களோ உதவியாளர்களோ இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்பதை இந்த அத்தியாயத்தில் குறிப்பிடுகின்றார். நன்மையையும் தீமையும் கலப்பவர்களையும் அல்லாஹ் தௌபா செய்ய சொல்கின்றான். சிலர் இருக்கின்றார்கள், தங்களது குற்றங்களை ஒப்புக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் அறியாது தெரியாமல் நல்ல விஷயங்களை சில சமயங்களில் கெட்ட விஷயத்தோடு அவர்கள் சேர்த்து விடுகின்றார்கள். இது நம்மை போன்றவர்களுக்கான எச்சரிக்கை. நாம் தான் சில சமயங்களில், பல சமயங்களில் நன்மை எது, தீமை எது, இது ஹலால் அல்லது இது ஹராம், இது நற்செயல் நன்மை தரக்கூடியது, இது தீய செயல் பாவத்தை சுமக்கக்கூடியது என்பது எல்லாம் அறியாமல் எல்லாவற்றையும் கலந்து விடுகின்றோம் அல்லவா? நமக்கும் அல்லாஹ் இங்கே அழைப்பு விடுக்கின்றான். தௌபாவை ஏற்று நான் மன்னிக்க தயாராக இருக்கின்றேன். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் பெரும் கிருபையுள்ளவனாகவும் இருக்கின்றான் என்பதையும் இந்த அத்தியாயத்தில் பதிவு செய்கின்றான். அதற்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்குமான பாவ மன்னிப்பிற்கான அழைப்பையும் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களிடமிருந்து, தனது படைப்புகளிலிருந்து தௌபாவை அவர்கள் கேட்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பை ஒப்புக்கொள்கின்றான் என்பதையும், அவருடைய தர்மங்களை சதக்காக்களை அவன் அங்கீகரிக்கான் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையா? உண்மையில் அல்லாஹ் தௌபாவை ஏற்று அருள் புரியக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதையும் அவன் பதிவு செய்கின்றான். அன்றைக்கு வாழ்ந்த மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்து செய்துவிட்டு மதீனாவிற்கு வந்த முஹாஜிரீன்கள், அந்த முஹாஜிரீன்களுக்கு உதவி செய்த மதீனாவில் வாழ்ந்த அன்சாரிகள், அவர்களுக்கும் அல்லாஹ் இங்கே ஒரு வசனத்தில் குறிப்பிடுகின்றான். நிச்சயமாக அல்லாஹ் நபியையும் கஷ்டமான காலத்தில் அவரை பின்பற்றிய முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் அவன் மன்னித்து விட்டான். அவர்கள் ஒரு பிரிவினருடைய நெஞ்சங்கள் தடுமாற துவங்கிய பின்னர் அவர்களை கருணை புரிந்து அவன் மன்னித்தான். நிச்சயமாக அவன் அவர்கள் மீது மிக்க கருணையும் கிருபையும் உடையவனாக இருக்கின்றான். இறுதியாக அல்லாஹ்வின் உத்தரவை எதிர்பார்த்துவிட்டு வைக்கப்பட்டிருந்த அந்த மூவர், அதாவது தபூக் என்று சொல்லக்கூடிய ஒரு போர் ஒன்று நடைபெற்றது. அந்த போரில் ஏதோ சில காரணங்களால் எந்தவிதமான முக்கியமான ஒரு வேலையும் இல்லாமல், பெருமானாருடைய உத்தரவும் இல்லாமல், இப்பொழுது புறப்படுவோம், இன்று புறப்படுவோம், நாளை புறப்படுவோம் என்று அவர்கள் தள்ளி தள்ளி போட்டு ஒரு 3 சஹாபிகள் அந்த போரில் கலந்து கொள்ளாமல் போய்விட்டார்கள். அந்த போரில் கலந்து கொள்ளாமல் இருந்ததின் காரணத்தினாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பேரையும் யாரும் மற்ற சஹாபாக்கள் பேசக்கூடாது என்று தள்ளி வைத்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்களுக்கு பிறகு அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு அழுது துஆ செய்த பின்னர் அவருடைய அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அது ஒரு நீண்ட ஒரு சம்பவம். ஆனால் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பாவம் செய்த யாராக இருந்தாலும்
இறைவனிடம் மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக அவன் மன்னித்து விடுவான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வின் உத்தரவை எதிர்பார்த்து அவர்கள் காத்திருந்தார்களே, அந்த மூவரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். இந்த பூமி இவ்வளவு விசாலமாக இருந்தும் அது அவர்களுக்கு நெருக்கமாகி அவர்கள் உயிர் வாழ்வதும் கூட கஷ்டமாகிவிட்டது. அந்த அளவுக்கு அவர்கள் மனவேதனைப்பட்டார்கள். அல்லாஹ்வின் புகழ் அன்றி, அல்லாஹ்வின் உதவியின்றி அவனை விட்டு தப்பும் இடம் வேறு எங்கும் அவர்களுக்கு இல்லை என்பதையும் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஆகவே அவர்கள் பாவத்திலிருந்து விலகி அவர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். நிச்சயமாக அல்லாஹ் கிருபையுள்ளவன் என்று சொல்கின்றான். பாவங்கள் செய்வது மனித இயல்புதான். ஆனால் அந்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பினுடைய நிபந்தனைகளே என்னவென்றால், பாவ மன்னிப்பு அல்லாஹ் கேட்பதற்கும், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பதற்கும், அதிலிருந்து நாம் மீளுவதற்கும் முக்கியமாக தவறை, நாம் செய்த தவறுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய தவறுகளிலிருந்து நாம் நீங்கிவிட்டால் மட்டுமே தௌபா செய்ய முடியும். தவறு செய்து கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நான் தவறும் செய்வேன், மன்னிப்பும் கேட்பேன் என்று முடிவெடுத்து மீண்டும் மீண்டும் அந்த தவறை நாம் செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக மன்னிப்பு நமக்கு கிடைக்காது. செய்த தவறுகள் குறித்து வருத்தப்பட வேண்டும். அந்த வருத்தமும் அது அல்லாஹ்வுக்காக ஏற்பட வேண்டும். ஏதோ மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் நாம் வருத்தப்பட்டு, மன்னிப்பு கிடைத்து விட்டதோ, நாம் கேட்பதற்கான துஆவை இறைவன் ஏற்றுக்கொண்டான், ஏதோ நாம் பாவம் செய்தோம், அதற்காக அவன் மன்னிப்பும் கேட்டுவிட்டோம், அந்த மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று நாம் நினைத்து கொண்டு மீண்டும் அந்த தவறுகளில் நாம் செய்து கொண்டே இருந்தோம் என்றால் நிச்சயமாக மன்னிப்பு கிடைக்காது. நாம் செய்த தவறுகளின் காரணமாக நமக்கு இவ்வளவு நம்முடைய நேரங்களை நாம் கழித்து விட்டோம், அதற்காக நமது பொருளை நாம் செலவழித்து விட்டோம் என்றெல்லாம் நாம் விரும்பினால், நினைத்தால் நிச்சயமாக அந்த தௌபாவிற்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. மன்னிப்பிற்கு வாசல்கள் திறந்திருக்கின்றது என்றால் அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தௌபா என்பது செய்த பாவத்திற்காக கவலை கொள்வதுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலும் செய்த இந்த தவறை இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்ற உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மீண்டும் இந்த தவறுகளை நாம் செய்துவிட்டால் அந்த தௌபாவை புதுப்பித்து கொண்டு மீண்டும் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டு திருந்திக் கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு வகையில் மீண்டும் அந்த தவறுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு ஏற்பட்டால் நாம் செய்து விடுவோம் தான். ஆனாலும் அதற்காகவும் வருந்தி மீண்டும் நாம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக அவன் மன்னித்து கொள்வான் இன்ஷா அல்லாஹ். மேலும் கடைசி நேரம் வரை தவறுகளையே செய்துவிட்டு நாம் மரணிப்பதற்கு முன்னால் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் என்று எண்ணம் ஏற்படும் என்றால் மரணம் எப்பொழுது வரும் என்பது யாருக்கும் தெரியாது. மரணம் இன்றைக்கு வரும், நாளைக்கு வரும், அல்லது அடுத்த வருடம் வரும் என்று யாருக்கேனும் ஏதேனும் ஒரு கேரண்டி கார்டு இருந்தால் நாம் தெரிந்து கொள்ளலாம் இன்னும் நமக்கான வாழ்க்கை மிச்சம் இருக்கின்றது என்று. இப்படி எதுவுமே தெரியாத நிலையில், எந்த நிமிடமும் மரணம் வரலாம் என்ற நிலையில் நாம் மன்னிப்பு கேட்பதற்காக காத்திருக்கக்கூடாது. கடைசி அந்த இழுக்கக்கூடிய அந்த சக்கராத் என்று சொல்வார்கள் அல்லவா, அதுவும் வரை நாம் காத்திருந்து தௌபா செய்தால் நிச்சயமாக மன்னிக்கப்பட மாட்டாது. அதற்கு முன்னாலேயே நாம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். எவர்கள் தீமைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து கடைசியில் அவர்களை மரணம் நெருங்கிய போது நிச்சயமாக நான் எனது பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கின்றேன் என்று கூறுகின்றார்களோ அவர்கள் இறை மறுப்பாளர்களாகவே இருந்தாலும் கூட, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை. இத்தகையவர்களுக்கு துன்பம் கொடுக்கும் வேதனையை நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் தன் அருள்மறையில் பதிவு செய்கின்றான். தொண்டை குழியில் உயிர் ஊசலாடி கொண்டிருக்க வரை காத்திருக்காமல்
அடியாரிடமிருந்து தௌபாவை அல்லாஹ் அதற்கு முன்னால் கேட்கக்கூடிய அனைத்து பாவ மன்னிப்புகளையும் மன்னிப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஒருவரும் தௌபா செய்து கொள்வதற்கான சில குறிப்பிட்ட நேரங்களும் இருக்கின்றன. உலக அழிவினுடைய பெரிய அடையாளங்கள் சூரியன் மேற்கில் உதிப்பதும் ஒரு அடையாளமாகும். இந்த அடையாளம் நிகழ்ந்த பின்னர் யாரேனும் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக அந்த மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். யார் சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதற்கு முன்னர் தௌபா செய்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் மன்னிப்பு அளிப்பான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இது இன்னொரு வகை அர்த்தம் என்பதும், சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் என்றால் அது தஹஜ்ஜத்துடைய நேரம் என்பதாகவும் சிலர் குறிப்பிடுகின்றார்கள். தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் கேட்கப்படக்கூடிய பாவ மன்னிப்பிற்கு ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டால் அந்த பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதும் ஹதீஸ்களில் வருகின்றது. அதே நேரத்தில் அல்லாஹுவிற்கு செய்த பாவங்களை அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். அவனுடைய படைப்புகளிடம் செய்த பாவங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்களிடம் நேரடியாக சென்று பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இது ஒரு முக்கியமான நிபந்தனை. வேறு யாருக்கோ நாம் தவறு செய்துவிட்டு அது இறைவனிடம் சென்று மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக இறைவன் மன்னிப்பிக்க மாட்டான். நமது பெற்றோர்கள் உயிரோடு இருந்தால் நாம் தவறு செய்து யாருக்கு நாம் தவறு செய்திருக்கின்றோமோ, மோசடி செய்திருக்கின்றோமோ, நம்முடைய உறவுகள், நண்பர்கள் அல்லது நமது உடன்பிறப்புகள் யாராக இருந்தாலும் அவரிடம் நேரில் சென்று அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை உயிரோடு இல்லை என்றால் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கு. அவர்கள் உயிரோடு இப்பொழுது இல்லை, அவர்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு இல்லை, அவரிடத்தில் நேரில் சென்று மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலையில் இப்பொழுது இல்லை, நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னித்துக்கொள் என்று அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டால் மேபி இன்ஷா அல்லாஹ் மன்னிப்பலாம் அல்லது மன்னிக்காமலும் போய்விடலாம். நாம் செய்த பாவத்தை பொறுத்து நாளை நமது நன்மைகளை அவர்களுக்கு வழங்கலாம். அல்லது அவர்களுக்காக நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய தான தர்மங்கள், அவர்களுக்காக நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை, அந்த நன்மைகளை அவர்களுக்கு சேருமாறு நாம் எடுத்து வைக்கலாம். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்காக சேர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தௌபாவின் மூலமாக, பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமாக எத்தனையோ விதமான பயன்களை நாம் அறிந்து இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். குற்றம் புரிந்தவன் பாவ மன்னிப்பு பெற்று அதன் மூலமாக அவன் மனம் நிம்மதி அடைகின்றான். அந்த குற்ற உணர்விலிருந்து நாம் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ஒரு பயணம். தொடர்ந்து நன்மைகளை செய்வதற்கும் அடுத்தடுத்து நமது நற்செயல்களை நாம் தொடர்ந்து செல்வதற்கும் அந்த குற்ற உணர்வு நம்மிடமிருந்து நீங்கிவிட்டால் நாம் தாராளமாக இறைவனோடு நாம் ஒன்றிவிடலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு வந்துவிடும். பாவங்களை விட்டு மீளக்கூடியவர்களை நிச்சயமாக, ஏனென்றால் அல்லாஹ் நேசிக்கின்றான். தூய்மையாக இருப்பவரையும் அவன் நேசிக்கின்றான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்விடமுடைய நேசம் என்பது, அவனுடைய அன்பு நமக்கு கிடைக்கும் என்பது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அது சாதாரணமானதல்ல. அல்லாஹ்வுடைய நேசம் அவனுடைய மலக்குகளுடைய, வானவர்களுடைய, நல்லடியார்களுடைய நேசத்தையும் அது பெற்று தருகின்றது. அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து அவன் சொல்கின்றான், நான் இந்த நபரை நேசிக்கின்றேன், நீங்களும் அவரை நேசிப்பீர்களா என்று சொல்கின்றான். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதரை நேசிப்பார். பின்னர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானவர்களை அழைத்து, அல்லாஹ் இந்த நபரை, இவரை, இந்த மனிதரை நேசிக்கின்றான், என்னையும் நேசிக்கச் சொன்னான், நான் நேசிக்கின்றேன், நீங்களும் அவரை அன்பு வையுங்கள், நேசியுங்கள் என்று அவன் வானவர்கள் பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள். உடனே வானவர்களும் அவரை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹ் நேசித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அன்பும் கிடைக்கப்பட்டு மலக்குகளுடைய நேசமும் நமக்கு கிடைத்துவிட்டால் இந்த உலகத்தினுடைய அனைத்து மக்களும்
தானாக நம்மை நேசிக்க ஆரம்பித்து விடுவார். எனவே அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறவும் தூய்மையான மனதோடு பாவங்களின் பக்கம் மீள்வதில்லை என்ற குறிக்கோளோடு நாம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அடுத்ததாக தவ்வாபீன் என்ற வார்த்தையை இந்த வசனத்தில், இந்த அத்தியாயத்தில் பல இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதை அடிக்கடி தௌபா செய்யக்கூடியவர்கள் என்ற பொருள் அங்கே பதிந்திருக்கின்றது. தௌபா செய்வது என்பது பாவம் செய்யாவிட்டாலும் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். சில சமயங்களில் நாம் தெரியாமல் செய்திருப்போம், அது பாவம் என்றே நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட பாவத்திற்கும் நாம் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். பாவம் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்பவனை பாவமே செய்யாதவனை விட தனது நேசத்திற்கு அல்லாஹ் முற்படுத்துகின்றான். அல்லாஹ் பாவம் செய்துவிட்டு தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் புகழ்கின்றான். மன்னிப்பு கோரி மீண்டவர்கள், அவனை வணங்கக்கூடியவர்கள், அவனை புகழக்கூடியவர்கள், நோன்பு நோக்கக்கூடியவர்கள், ருக்கு செய்பவர்களோடு சேர்ந்து ருக்கு செய்பவர்கள், சுஜூது செய்பவர்கள், நன்மையை பிறருக்கு எடுத்துச் சொல்லி ஏவக்கூடியவர்கள், தீமையை விட்டு பிறரை தீமை செய்யாதீர்கள் என்று தடுக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய வரம்புகளை சட்டங்களை பேணி பாதுகாப்பவர்கள், இவர்களெல்லாம் உண்மையான முஃமின்கள், உண்மையான முஸ்லிம்கள். இவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். இவர்களுக்கு நீங்கள் நற்செய்தியை கூறுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இந்த அத்தியாயத்தின் 112வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மலக்குகள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். மலக்குகள், வானவர்கள் நம்மை நேசிக்க ஆரம்பித்து விட்டார். நாம் தௌபா செய்யும் பொழுது, பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது, மலக்குகளும் குறிப்பாக அரிசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய வானவர்கள் எல்லாம், அல்லாஹ்வை சூழ இருப்பவர்களும் நமக்காக பிரார்த்திக்கின்றார்கள். அரிசை சுமந்து கொண்டிருப்பவர்களும் அதை சுற்றியுள்ளவர்களும் தங்கள் இறைவனின் புகழை கொண்டு அவனை தஸ்பீஹ் செய்து கொண்டும் இருக்கின்றார்கள். அவன் மேல் ஈமான் கொண்டவர்களாக, மற்ற ஈமான் கொண்டவர்களுக்காக அவர்கள் மன்னிப்பு கோருகின்றார்கள். எங்கள் இறைவா, நீ அவர்களுக்கு வாக்களித்திருக்கக்கூடிய நிலையான சொர்க்கத்தில் அவர்களையும் அவர்களுடைய மூதாதையர்களிலும் அவர்களுடைய மனைவியர்களிலும் அவர்களுடைய சந்ததிகளிலும் நன்மை செய்தோரையும் நீ பிரவேசிக்கச் செய்வாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய வழிமுறையை பின்பற்றி வாழும் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களுக்கு யா அல்லாஹ் நீ மன்னிப்பை தருவாயாக, நரகத்தை விட்டும் நீ அவர்களை காப்பாற்றுவாயாக, எங்களையும் காப்பாற்றுவாயாக. எங்களது பெற்றோர்கள், மனைவிகள், சந்ததிகள், எங்களது நல்லவர்கள் அனைவரையும் சொர்க்கத்தில் நீ நுழையச் செய்வாயாக. பாவங்களையும் தீங்குகளை விட்டும் அவர்களை நீ பாதுகாப்பாயாக. நாம் செய்யக்கூடிய சிலருடைய நன்மையான சில விஷயங்களும் சில சமயங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது பாவம் கடந்திருந்தாலும் கூட அதையும் நன்மையாக மாற்றிவிடுகின்றான். அந்த அளவுக்கு மன்னிப்புக்கூடியவர் அல்லாஹ்வாக இருக்கின்றான். ஆகவே இந்த அத்தியாயத்தினுடைய வசனங்களை எடுத்து பார்த்து படித்து அதனுடைய சாராம்சத்தை புரிந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு இனியும் அந்த பாவங்களிலிருந்து நாம் செய்யாமல் விலகிக்கொண்டு நல்லடியார்களுள் ஒருவராக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும் என்று நாம் நமக்காகவும் நம்முடைய பெற்றோர்களுக்காகவும் நம்முடைய உற்றார் உறவினர்களுக்காகவும் உலக முஸ்லிம்களுக்காகவும் துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாம் செய்த பாவங்களை மன்னித்து நல்லோர்களில் ஒருவராக என்னையும் உங்களையும் ஆக்கியல்வானாக என்று பிரார்த்தித்த வண்ணம் விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான GTM நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று இந்த ரமலான் மாதத்தினுடைய உம்ராவை செய்வதற்காக நாம் நாளை புறப்படவிருக்கின்றோம். அல்லாஹ் நாடினால் இம்மாதம் முழுவதும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து உங்களோடு நான் பயணிப்பதற்கு ஆவல் கொண்டிருக்கின்றேன். அல்லாஹ்விடம் துஆ செய்து கொண்டிருக்கின்றேன்.
இயலாது போய்விட்டால், ஒருவேளை ஏதேனும் ஒரு நாளில் உங்களை சந்திக்க முடியாமல் போய்விட்டால், இன்ஷா அல்லாஹ் அதற்கான மாற்று ஏற்பாடுகளும் நாம் செய்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் எல்லாவற்றையும் மிக லேசாக ஆக்கி தந்து நமது அனைத்து நல்ல எண்ணங்களையும் நிறைவேற்றி நமது பாவங்களை மன்னித்து மேலும் மேலும் நற்செயல்கள் செய்வதற்கான ஆர்வத்தையும் ஊக்கத்தையும் அல்லாஹ் தந்தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.